ஆழ்கடவு மாணவி விவகாரத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதாவது என்னன்னா, அது குறித்து இப்போ காவல்துறை விசாரித்து வருகின்றார்கள். யாராவது அதில் தவறு செஞ்சிருந்தா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். பொள்ளாச்சியில் பூப்பெய்திய மாணவி தனியாக அமர வைக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளியின் முதல்வரை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த செங்குட்டைப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை பூப்பெய்தியதன் காரணமாக தனியாக அமர வைத்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் பள்ளியின் முதல்வர் ஆனந்தியை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எவ்வகையாயினும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும், அன்பு மாணவி தனியாக அமரவில்லை, நாங்கள் இருக்கிறோம், எப்போதும் இருப்போம் என பதிவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பள்ளி மாணவியை வகுப்பறை படிக்கட்டில் வைத்து தேர்வு எழுத சொன்ன சம்பவம் குறித்து பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் நேரில் விசாரணை நடத்தினார். தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவி பள்ளி அருகில் வெளியே படிக்கட்டில் அமர்ந்து தேர்வு எழுதியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மாத விலக்கை காரணம் காட்டி மாணவியை வெளியே அமர வைத்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்க? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்சிபல் மிஸ் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? சரி எழுது. ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ள உட்காரணும் நீ சொல்லலையா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? இச்சம்பவம் தொடர்பாக பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் பள்ளி முதல்வர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாணவியின் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டார். 6/4/2025 ஈவினிங் அரௌண்ட் 5:30 அம்மா தான் கால் பண்ணாங்க. தனியாக உட்காந்து அலோவ் பண்ணுங்க, இவங்க இன்ஃபெக்ஷன் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிரும், நீங்கள் தனியாக அலோவ் பண்ணுங்க. டீச்சர் என்ன சொன்னாங்க, நீங்கள் எனக்கு கேட்க வேண்டாம், நீங்கள் பிரின்சிபலுக்கு கேளுங்க. அடுத்த நாள் இவங்க பாப்பா கூட வந்தாங்க. அம்மா தான் கேட்டாங்க அலோவ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஓகே இவங்க அலோவ் பண்ணுறேன். அப்புறம் அம்மா போயிட்டாங்க. இவங்க வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அவ்வளோதான். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபேராக என்கொயரி நியாயம் பண்ணுவேன், ஃபேராக என்கொயரி பண்ணுறேன். பட் சோஃபார் எந்த கம்ப்ளைண்ட்டும் ரிட்டன் ஆகணும் நம்மளுக்கு எதுவுமே வரல. எனக்கு எதுவுமே வரல. நேற்று ஸ்டேஷனுக்கும் எதுவுமே வரல. அந்த குழந்தைங்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் என்கொயரி பண்ணி? என்கொயரி பண்ணிட்டேன், சரியாக என்கொயரி பண்ணிவிட்டேன். அந்த பாப்பா எல்லாரும் திங்ஸ் இதே மாதிரி சொன்னாங்க. அம்மா தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க, அப்புறம் கேட்டாங்க. இது சேம் இன்சிடென்ட். வீடியோ சம்பந்தமாக யாரை போட்டாங்க, என்ன பண்ணாங்க, அது எனக்கு தெரியும். சம்பந்தமான என்கொயரியோ விசாரணையோ நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இந்த விஷயம் கண்டிப்பாக பண்றேன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.